காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் சொத்துக்களில் இஸ்லாமியருக்கே முதல் அதிகாரம் என பேசினார்கள். உங்களிடம் உள்ள தங்கம் உட்பட சொத்துக்களை பறித்து அதிக குழந்தை பெற்றுக் கொள்பவர்களிடம் கொடுத்து விடுவார்கள். சட்ட விரோதமாக நாட்டிற்குள் ஊடுருவியர்களிடம் உங்கள் சொத்துக்களை கொடுத்து விடுவார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை அவர்களிடம் கொடுக்க வேண்டுமா? இதை நீங்கள் ஏற்பீர்களா? இதை செய்வோம் என்றுதான் कांग्रेस தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளார்கள். ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे, उसकी जड़ती करेंगे, जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे. தாய்மார்கள் சகோதரிகள் தங்க நகைகளை கணக்கெடுத்து அவற்றை உங்களிடம் இருந்து பறித்து அவர்களிடம் கொடுத்து விடுவார்கள். மன்மோகன் சிங் என்ன சொன்னார் தெரியுமா? நாட்டின் சொத்துக்களில் இஸ்லாமியருக்கே முதல் அதிகாரம் என கூறினார். சகோதர சகோதரிகளே, இதுவே அர்பன் நக்சல்களின் சிந்தனை. என் தாய்மார்கள் சகோதரிகளின் தாலியை பறிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. பிரதமர் மோடியின் இந்த பேச்சு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி பலரின் கண்டனத்திற்கு ஆளாகி வருகிறது. மோடி கூறியது உண்மையா என ஆராய்ந்து பார்ப்போம். முதலில், முஸ்லிம்கள் அதிக குழந்தைகள் பெற்றுக் கொள்கிறார்களா? மத்திய அரசால் நடத்தப்படும் தேசிய குடும்ப நல சுகாதார கணக்கெடுப்பின்படி பிரதமர் மோடி சொன்ன கருத்து உண்மைக்கு புறம்பானது என்பதை அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் இஸ்லாமியர்கள் உள்பட அனைத்து மதத்தவரின் கருவுறுதல் விகிதமும் தொடர்ந்து குறைந்து வருகின்றது என்பதே அந்த ஆய்வின் முடிவு. 2015 மற்றும் 16 கணக்கெடுப்பின்படி இஸ்லாமியர்களின் கருவுறுதல் விகிதம் 2.62 இருந்தது. 2019 மற்றும் 21 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்த விகிதம் 2.36 குறைந்துள்ளது. 2006 டிசம்பரில் மன்மோகன் சிங் பேசியதாக பிரதமர் மோடி குறிப்பிட்ட செய்திக்குறிப்பை காண்போம். நம் அனைவரின் முன்னுரிமைகள் தெளிவாக உள்ளன என்று நான் நம்புகிறேன். விவசாயம், நீர்ப்பாசனம், நீர்வளம், சுகாதாரம், கல்வி என திட்டங்களை வகுக்கும் போது SC/ST, இதர பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மேம்பாட்டிற்காக வகுக்க வேண்டும். வளர்ச்சியில் சம பங்கினை சிறுபான்மையினர், குறிப்பாக முஸ்லிம் சிறுபான்மையினருக்கு வழங்க உறுதி செய்ய புதுமையான திட்டங்களை வகுக்க வேண்டும். சமூகத்தில் பலவீனமான பிரிவினரை மனதில் வைத்து திட்டங்கள் வகுக்க வேண்டும் என மன்மோகன் சிங் கூறியுள்ளார். ஆனால் அதிலிருந்து இஸ்லாமியர்களை மட்டும் தனியாக பிரித்து பிரதமர் மோடி மேற்கோள் காட்டியுள்ளார். மொத்தத்தில் பிரதமர் மோடி பேசியது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்திதான். இது குறித்தான உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும்.